ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான பலாப்பழ பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பலாப்பழம் எடுத்துருக்குறேங்க. அப்புறம் கொஞ்சமாக வெள்ளை பாவு காய்ச்சினது ஒரு பவுலில் எடுத்துருக்குறேங்க. 3 ஏலக்காய் தட்டி வச்சது எடுத்துருக்குறேங்க. கொஞ்சம் நெய் எடுத்துருக்குறேங்க. ஒரு டம்ளர் பால் எடுத்துருக்குறேங்க. காய்ச்சின பால் தான் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேங்க. திராட்சை நான் ஸ்கிப் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கனமான ஒரு கடாய் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றியாச்சுங்க. இனி நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பலாப்பழத்தை போட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே தான் கிளறணுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பலாப்பழத்தோட தண்ணியெல்லாம் சுண்டணுங்க. சுண்டுற வரைக்கும் வணக்கிட்டே இருக்கணுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கிளறிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம வெள்ளைப்பாவு ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. நான் கொஞ்சம் தான் ஊற்றுறேங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாங்க. மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் 1 டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குட்டீஸுகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இனி நம்ம பால் ஊற்றிக்கலாங்க. எடுத்து வச்ச ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறியாச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேங்க, குக்கிங் வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்குங்க. இப்போ நம்ம ஏலக்காய் போட்டாச்சு. சிம்பிளான மெத்தேடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. இனி நம்ம நெய்யில் வறுத்து வச்சா முந்திரி போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பலாப்பழம் பாயாசம் ரெடிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.